Hello everyone, welcome to Sri Rajalakshmi Institute. இன்னைக்கு நம்ம கிளாஸில் மெஹந்தி மிக்ஸாலஜி கோர்ஸ் தாங்க எடுக்க போகிறேன். இந்த கோர்ஸில் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு 2 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்ட் 1 வீடியோவில் மெஹந்தி பேஸ்ட் மேக் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவை, அந்த பொருட்கள் பற்றின முழு விவரமும் நான் பார்ட் 1ல் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். அண்ட் பார்ட் 2ல் வந்து மெஹந்தி பேஸ்ட் எப்படி மேக் பண்ணுறது, என்னெல்லாம் மெஷர்மெண்ட்ஸ் தேவைப்படும், அதை எப்படியெல்லாம் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்ட் 2ல் நான் சொல்லியிருப்பேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைன், இப்போ என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை அப்படின்றத பார்த்துடலாம். ஹென்னா பவுடர், சுகர், lemon juice, stockings, essential oil, measuring spoons, icing bag or piping bag. ஓகே, மெஹந்தி பவுடர் எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்றது நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டில் வந்து 2 ஃபில்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி 9 ஃபில்டர் வரைக்குமே இருக்குது. நான் ஸ்க்ரீனில் காட்டிகிட்டு இருக்கிறது வந்து 5 ஃபில்டர்ட் ஹென்னா பவுடர். 3 ஃபில்டர் கூட தாராளமாக நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த பவுடர் வந்து பார்த்தாலே தெரியும், நல்லா க்ரீனிஷாக ஃப்ளஃபியாக ஒரு டால்கம் பவுடர் மாதிரி இருக்கணும். அப்படி பார்த்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சுகரை பற்றி எல்லாருக்கும் காமனாக வர டவுட் என்னென்னா, சுகர் பவுடர் யூஸ் பண்ணலாமா, இப்படி கிரானியல்ஸாக யூஸ் பண்ணால் சுகர் வந்து கரியுமா அப்படின்னு நிறைய டவுட்ஸ் இருக்குது. தாராளமாக இதே போல் ஒரு சுகர் கிரானியல்ஸாகவே நம்ம யூஸ் பண்ணலாம், ஈஸியாக கரியும். அடுத்து வாட்டரில் கூட நிறைய டவுட்ஸ் வருதுங்க. டேப் வாட்டர் யூஸ் பண்ணலாமா, இல்லை ப்யூரிஃபைடு வாட்டர் யூஸ் பண்ணலாமா, டீ டிகாக்ஷன் யூஸ் பண்ணலாமா, அப்படி இப்படின்னு நிறைய டவுட்ஸ் கேட்குறாங்க. நார்மல் ரூம் டெம்பரேச்சர் வாட்டரே யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணலாம். நம்ம கிளாஸில் நான் வார்ம் வாட்டர் ப்ரிஃபர் பண்ணுவேன். தாராளமாக ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் நம்ம யூஸ் பண்ணலாம். அது போக டீ டிகாக்ஷன் வந்து நிறைய பேர் போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க. டீ டிகாக்ஷன் வந்து என்னென்னா ரொம்ப ஸ்டெயின் வரும். சில பேருக்கு பிளாக் கலரெல்லாம் ஸ்டெயின்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஸ்டெயின் வேணும் அப்படின்றவங்க வந்து டீ டிகாக்ஷன் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். அண்டு நீங்கள் வந்து மெஹந்தி கோன் பண்ணி சேல் பண்ண போகிறீங்க அப்படின்னா வீட்டில் ப்யூரிஃபைடு வாட்டர், அந்த கேன் வாட்டர் இருக்கும்ல, அது வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை, நான் ஜஸ்ட் ஒரு 2-3 கோன்ஸ் தான் பண்ண போகிறேன், என்னோடய டெய்லி யூஸ்க்கு நான் பண்ண போகிறேன் அப்படின்னா நார்மல் டேப் வாட்டரே கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்து எல்லாருக்கும் மேஜராக வர்றது எசென்ஷியல் ஆயில். இந்த எசென்ஷியல் ஆயில்னால் என்ன, எங்கே கிடைக்கும் அப்படின்னு நிறைய டவுட்ஸ் இருக்குது. எசென்ஷியல் ஆயில்னால் எதுவும் இல்லைங்க, நீல்கிரி ஆயில் அப்படி இல்லைன்னா யூக்கலிப்டஸ் ஆயில் அப்படின்னு கேட்டு வாங்குங்க. இது யூஸ் பண்ணாலே போதும். சில பேர் வந்து டீ ட்ரீ ஆயில் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் வந்து லவங்க ஆயில் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் வந்து இந்த லாவெண்டர் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த நான் காட்டுற இந்த ஆயில் வந்து மிக்ஸ்டு ஆயில்னால் டீ ட்ரீ ஆயில், யூக்கலிப்டஸ் ஆயில் அல்லது அந்த நீல்கிரி ஆயில், அப்புறம் வந்து க்ளோவ் ஆயில், அதாவது இந்த லவங்க ஆயில் இருக்குல்ல, இது 3மே சம அளவில் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற ஆயில் தான் இது மிக்ஸ்டு ஆயில். இதை தான் நம்ம கிளாஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபைன், இன்க்ரீடியன்ட்ஸ் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இது பேஸ் பண்ணி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேளுங்க, நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். இந்த மெஹந்தி ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்றவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய அஃபிஷியல் நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்பேன், அதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் இந்த ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணலை, என்னோடய மேம் கிட்டேருந்து தான் நானே பர்ச்சேஸ் பண்ணுறேன். அவங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணுவேன். அண்டு இல்லை ஆன்லைனில் வாங்கிக்கிறதா இருந்தாலும் ஓகே தான். ஆல்சோ இதை விட கம்மி ப்ரைஸ்க்கு யாராச்சும் சேல் பண்ணால் கமெண்ட்டில் ரெஃபர் பண்ணுங்கள், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.